எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவுக்கு புதிய விதிகள். இந்த ரூல் உங்களுக்குத்தான். இதோ புதிய அப்டேட். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இது உலகளாவிய விநியோக சங்கிலிகளை பாதித்து உலகெங்கிலும் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகத்தில் ஒரு தொடர்ச்சியான நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது. இதனிடையே உள்நாட்டில் எந்தவிதமான நெருக்கடியும் இல்லை என்றும் விநியோகம் முற்றிலும் இயல்பாக உள்ளது என்றும் இந்திய அரசாங்கம் தரப்பில் இருந்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து உறுதியளித்துள்ளது. இந்த உறுதிமொழிகள் இருந்தபோதிலும் எல்பிஜி விநியோகத்திற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்பதை காட்டும் காணொளிகள் தற்போது வைரலாகி தான் வருகின்றன. தற்போது இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிக்கை ஒன்றில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் இருந்தபோதிலும் நாட்டிற்குள் எல்பிஜி விநியோகம் சீராக உள்ளது என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அரசாங்கம் போதுமான அளவு விநியோகத்தை உறுதி செய்துள்ளதாக இந்தியன் ஆயில் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களுக்கு மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. வீடுகளுக்கான எல்பிஜி விநியோகம் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நாளொன்றுக்கு சுமார் 2.8 மில்லியன் எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் 87% முன்பதிவுகள் டிஜிட்டல் தளங்கள் வாயிலாகவே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 7500க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டதைத் தொடர்ந்து 141 சமையல் எரிவாயு எல்பிஜி விநியோகஸ்தர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 5 விநியோகஸ்தர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான்-இஸ்ரேல் மோதலின் விளைவாக உலகளாவிய சமையல் எரிவாயு நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலையானது ஒரு பீப்பாய்க்கு $122 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அது மட்டுமின்றி இதன் ஒரு பகுதியாக இந்தியாவிலும் சமையல் எரிவாயு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. எல்பிஜி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையை அரசு சமீபத்தில் ரூபாய் 60 உயர்த்தியதுடன் முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தையும் 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக நீட்டித்தது. கிராமப்புறங்களில் இந்த கால இடைவெளி 45 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விதி 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சட்டவிரோத பதுக்கலை கட்டுப்படுத்துவதையும் தகுதியுள்ள அனைவருக்கும் எரிவாயு விநியோகம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளன. இதற்கிடையில் சுற்றுச்சூழலின் நலனை கருத்தில் கொண்டு குழாய் வழி இயற்கை எரிவாயு அதாவது பிஎன்ஜி வசதி உள்ள பகுதிகள் தொடர்பாக அரசாங்கம் ஒரு கடுமையான முடிவை எடுத்துள்ளது. சமீபத்திய உத்தரவுகளின்படி பிஎன்ஜி வசதி உள்ள பகுதிகளில் வசிக்கும் நுகர்வோர் வரும் ஜூன் 24க்குள் பிஎன்ஜி இணைப்பை பெறாவிட்டால் அவர்களுக்கான எல்பிஜி சமையல் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்படும். எரிவாயு சிலிண்டர்களை கொண்டு செல்லும் சிரமத்தை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை இகேவாய்சி அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. வாடிக்கையாளர்கள் எரிவாயு முகமைக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியமின்றி அந்தந்த எண்ணெய் நிறுவனத்தின் மொபைல் செயலி மற்றும் AADAR செயலி ஆகியவற்றை பயன்படுத்தி தங்கள் வீடுகளில் இருந்தபடியே இச்செயல்முறையை எளிதாக நிறைவு செய்யலாம். பிஎம்யூவாய் திட்ட பயனாளிகள் நடப்பு நிதியாண்டில் இச்செயல்முறையை ஒரே ஒரு முறை மட்டும் நிறைவு செய்தால் போதுமானது. கேவாய்சி செயல்முறையை நிறைவு செய்ய தவறினால்
எரிவாயு முன்பதிவு ரத்து செய்யப்படும்.